ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 308வது தலைப்பு. மீனாட்சி தொடர்ச்சி. ஈஸ்வரானுக்கிரகத்தில் அப்பர் சுவாமிகளுக்கு சுண்ணாம்பு காழவாயே மாசில் வீணையும் மாலை மதியமுமாக இருந்தார் போல மீனாட்சியின் கருணா கடாட்சத்தால் தீட்சிதருக்கு கண்ணை சுட்டெரித்து கொண்டதும் ஜில்லென்றுதான் இருந்தது. அப்படியே வாசலுக்கு வந்து, ராஜா எனக்கு என்ன தண்டனை தர வேண்டுமென்று நினைத்தாரோ அதை அவருக்கு சிரமமில்லாமல் நானே பண்ணி கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சேவகர்களிடம் சொன்னார். அவர்கள் அப்படியே போய் சொன்னவுடன் நாயகர் இத்தனை பெரிய மகானை தப்பாக நினைத்து அபச்சாரம் பண்ணிவிட்டோமே என்று ரொம்பவும் பச்சாத்தாபம் கொண்டார். மாணிக்கவாசகரை தண்டித்ததற்காக இதே மதுரையில் அரிமர்தன பாண்டிய ராஜா எத்தனை துக்கப்பட்டாரோ அத்தனை துக்கப்பட்டார் திருமலை நாயக்கர். உடனே தீட்சிதரின் வீட்டுக்கு ஓடோடி வந்தார். தாம் பண்ணின அபச்சாரத்துக்கு மன்னிப்பு வேண்டினார். உத்தம குணமுள்ள தீட்சிதர், நீ சந்தேகப்பட்டது நியாயம்தானே, எவருக்கும் ஏற்படக்கூடிய சம்சயம்தானே இது என்று பெரும்போக்காகச் சொல்லி மன்னித்து விட்டார். என்னை நீங்கள் மன்னித்தது பெரிதில்லை, ஆனால் நீங்கள் இப்படி குருடராக இருக்கும் அளவும் என் மனஸ் எப்படி சமாதானப்படும்? அது என்னை உறுத்தி கொண்டேதான் இருக்கும். எப்படியாவது நீங்கள் மறுபடியும் கண் பார்வை பெற்றால்தான் எனக்கு நிம்மதியாகும் என்று நாயகர் ரொம்ப மன்றாடினார். அப்போதுதான் தீட்சிதர் இந்த ஆனந்த சாகரஸ்தவத்தை பாட ஆரம்பித்தார். பரம துக்கமான ஒரு சந்தர்ப்பத்தில் லோக ஜனங்களின் பிரதிநிதியாக துக்கத்தோடு பிரலாபிக்கும் போதே உள்ளூர அம்பாளுடைய அருள் என்கிற ஆனந்த சாகரத்தில் மிதந்து கொண்டு பாடினார். கர்மம், பக்தி, ஞானம் முதலான எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் விட்ட வழி என்று பிரபத்தி சரணாகதி பண்ணுவதையே அதிலே விசேஷமாக சொல்லியிருக்கும். அம்பாளை எதிரே வைத்து கொண்டு பேசுகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கலாம் போல ஒரு இடத்தில் சரணம் பிரபத்தியே மீனாட்சி விஸ்வஜனனீம் ஜனனீம் மமைவ என்று வரும். ஸ்லோகம் 32. சகலலோக மாதா, எனக்கும் கூட மாதா என்று வினயமாகச் சொல்கிறார். அவளே கதி என்று சரணடைகிறேன் என்கிறார். 100க்கு மேல் ஸ்லோகமுள்ள இந்த ஸ்துதியில் முதல் பாதியில் இப்படி பிரபத்தி தர்மத்தை விளக்கிவிட்டு, சௌந்தரிய லகரியில் முதல் பாதியில் சாக்த தத்துவங்களை சொல்லிவிட்டு, இரண்டாம் பாதியில் தேவியை கேசாதி பாதம் வர்ணிக்கிற மாதிரி தீட்சிதரும் இரண்டாம் பாதியில் அம்பாளை பாதாதி கேசம் வர்ணிக்கிறார். இந்த வர்ணனை ஆரம்பத்தில்தான் சௌந்தரிய லகரியில் அதன் தலைப்பு வருகிறது போலவே ஆனந்த சாகர என்ற இந்த தலைப்பும் வருகிறது. இதிலே ஒரு இடத்தில் திரஷ்டாஸ்மி கேன ததகம் து விலோச்சனேன, உன் சரணங்களை எனக்கு காட்டினாலும் கூட அதை நான் எந்த கண் கொண்டு பார்ப்பேன் என்று வருகிறது. ஸ்லோகம் 61. மேலே சொன்ன விருத்தாந்தம் நிஜம் என்பதற்கு இது இன்டர்னல் எவிடன்ஸ். இப்படி பாடி முடித்ததும் அம்பாள் அவருக்கு பார்வை கொடுத்து விட்டாள். திருஷ்டி விசேஷத்தினாலேயே மீனாட்சி என்று பெயர் பெற்றிருப்பவள் தீட்சிதருக்கு மீளவும் திருஷ்டியை அனுக்கிரகம் பண்ணிவிட்டாள். ஆனாலும் அதோடு ராஜசேவகம் போதுமென்று அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு தாமிரபரணி தீரத்தில் பாலாமடைக்கு போய் சிறிது காலம் வாசம் செய்துவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு சித்தியாகி விட்டார். அதனால் அவ்வூருக்கு நீலகண்ட சமுத்திரம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நீலகண்டரே அனுபவித்த சமுத்திரம், சாகரம், ஆனந்த சாகரம்
எதுவென்றால் மீனாட்சியின் அனுக்கிரகம்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.